கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புத்தகம் 98ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்தீர்ப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நியாயந்தீர்க்க வருகிறார், பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். தேவஜனமே, ஆங்காங்கே அழிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, இயேசு வரப்போகிறார். நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். இதுக்கு முன்னாடி இரட்சகராய் வந்தார், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் என்று சொல்லி வந்தார். இப்போ நியாயாதிபதியாய் வருகிறார். அது மாத்திரமல்ல, பூலோகத்தை நீதியோடு, அப்படின்னா இந்த பூமியில் அவர் உண்டாக்குனார்ல, எல்லாவற்றையும் நீதியோடு நியாயந்தீர்ப்பார். சூரியன் சரியா வந்ததா, நட்சத்திரம் சரியா இருந்ததா இல்லையா, மின்னல்கள் சரியா வந்ததா, மழை சரியாய் வந்ததா, கனிகள், கொடிகள், காய்கறிகள், மரங்கள், இதெல்லாம் நீதியோடு நியாயந்தீர்ப்பார். அதனால தான் அதெல்லாம் அந்தந்த மாதத்தில் மாம்பழம் சீசனு இல்லையா, தேங்காய், அப்படி ஒவ்வொன்றும் வந்தது. ஆனால் ஜனங்களை மட்டும் நிதானத்தோடு நியாயந்தீர்ப்பார். ஏன்னு சொல்லுங்க, அவரை போலவே நம்ம இருக்கிறோம். அதனால நம்மளை நியாயந்தீர்க்க ஆண்டவர் வருகிறார். நியாயாதிபதி இயேசு வரப்போகிறார். நிதானத்தோடு நியாயந்தீர்ப்பாராம். ஏன்னா நம்மெல்லாம் பாவம் செய்கிறோம்ல, பாவம் செய்து அக்கிரமம் செய்து தேவனை விட்டு விலகினோம். ஆனாலும் நம்மளை விட்டு விடாதபடி நமக்கு நிதானமாக நியாயந்தீர்ப்பாராம். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவேளை பாவத்தில் இருந்தால், ஒரு விதத்தில் அக்கிரமத்தில் இருந்தால், இன்றைக்கே நம்ம மனம் திரும்பிடணும். இயேசுனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. சங்கீதக்காரர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வச்சுட்டாரு. அவர் நியாயந்தீர்க்க வருகிறார். இயேசு பூமிக்கு நியாயந்தீர்க்க வருகிறார். நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு வரப்போகிறார் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் நிதானமாக உங்களை நியாயந்தீர்ப்பதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கிடணும். சரி பண்ணுகிற காரியத்தில் சரி பண்ணிக்கிடணும். சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, சொத்துக்காக அடிச்சுக்கிடக்கூடாது, திருடக்கூடாது. இயேசு வருகிறார். எதையும் கொண்டு போகிறதில்ல. மேகங்கள் நடுவே வந்து நிற்க போகிறார். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். இயேசு வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடு நியாயந்தீர்ப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. குமாரனை அண்டிக் கொள்றவர் பாக்கியவான்கள் சுவாமி. நாங்கள் உங்கள் அண்டிக் கொள்ள கிருபை செய்க ஐயா. எங்களை நிதானமாக நியாயந்தீருங்க ஐயா. எங்கள் எந்த நீதியும் உங்கள் முன்னாடி நிற்காது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பதறி பேசியிருப்போம், நாங்கள் எப்படியோ நிறைய காரியங்கள் செஞ்சுருப்போம் ஐயா. எங்களை மன்னிச்சு ஆண்டவரே, எங்களை நியாயந்தீர்த்தபடி சமூகத்தில் கொண்டு போக முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.